நான் சொன்னதை திருப்பி சொல்லுங்களேன் சையத் ப்ரோ கேக்குறேன். மறுபடியும் சொல்லு. டேய் விட்டோபா அது பக்காருடா முதல்ல ஸ்கிரிப்ட் லாக் ஆகட்டும்ங்கிறாருல விட்டோபா. இல்ல நான் சொல்றேன். விட்டோவா பேசுறானா எனக்கு அதுவே அவர் கேட்கல. அரசியலுக்கு வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டாருன்னு உங்களை மாதிரி முட்டாள்தனமாலாம் கழுத்து நெரிக்க மாட்டோம். நாங்க அவருடைய சமிக்கைகளை வச்சு நம்புறோம், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. உங்களை மாதிரி வார்த்தைகளை போட்டு இது பண்ணி பொய் சொல்லுவாரா அவரு, அப்ப பொய் சொல்லிட்டாரா, இந்த மாதிரிலாம் வந்து கிறுக்குத்தனமா நீ பேசுறது ஒன்னு மைண்ட்ல யோசிச்சுட்டு இது நடக்கணும்ன்ற இல்ல அந்த இதுக்கு பிளாட்டுக்கு கொண்டு வரணும்னு நீ பேசுற. நான் எது நடந்தாலும் எனக்கு ஓகே தான், ஆனா எனக்கு ஒரு ஆசைன்னு மனசுல இருக்கு, அவ்வளவுதான் விஷயம். சச்சிதானந்த் ப்ரோ சொல்லுங்க. வரதில்லப்ப இங்க டைம் நல்லா பாஸ் ஆகுதுங்க, அதனாலதான். சும்மா கேட்டேன். இல்ல ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படி இல்ல. இங்க நம்ம பசங்களோட சேர்ந்து இங்கேயே நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், நிறைய பேசிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது அங்க வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் அது இதுன்னு ஆகும், அது தேவையில்ல. இல்லடா டேய் நான் பேசுறது உனக்கு கேட்கலையாடா ஹரிஷ்? நான் பேசுறது கேக்குதாடா? நீங்க பேசுறது எனக்கு கேக்குது ஹரிஷ், உனக்கு நான் பேசுறது கேட்கல போலடா. இவ்வளவு நேரமா என்னடா அப்ப யாரு கூடடா பேசினு நீ? நான் பேசினதுக்கெல்லாம் சுரேஷ் அங்கிள் பேசுறது நல்லாவே கேக்குது. சுரேஷ் அங்கிள் நீங்க ஹரிஷ் வெளியில போயிட்டு திரும்ப உள்ளக்கவா, உனக்கு பக்கு. நான் வெளியே போயிட்டு வரேன். அப்படியே போயிடுறா ஹரிஷ், வந்துடாத. என்ன அப்படி என்னத்த கேள்வி கேட்டேன்? இல்ல வாடா நீ தம்பிடா, நீ வாடா பண்ணுடா. சஞ்சீவ் ப்ரோ சஞ்சீவ் ப்ரோ உங்களுக்கு என்ன ஆசை சொல்லுங்க, கடைசியா முடிச்சுக்கலாம். எங்க அங்கிள் மூத்தவர் இன்னும் எதுவும் சொல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆமா பூமர் அங்கிள் மறந்துட்டேன், சொல்லுவோம். மூத்தவரை நீங்க சொல்லுங்க, இந்த பசங்க ஏதாவது சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆசை புரியல எனக்கு. மறுபடியும் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அடுத்த படம் பண்ணணுமா இல்ல டைரக்டா பாலிடிக்ஸ் போயிடணுமா இல்ல 26ல வரணுமா இல்ல 31ல வரணுமா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசை வரும்ல. பாலிடிக்ஸ்க்கும் சினிமா 26ல வந்து நம்ம நான் முடிச்சிடுறேன் அந்த கேள்விய. அவருக்கு என்ன நல்லது அதெல்லாம் நீங்க சொல்லலாம். மென்டலா மாதிரி பேசக்கூடாது நம்ம, ஓகேவா? எடுத்த உடனே நம்ம சிஎம் ஆயிடுவாரு, இல்ல எடுத்த உடனே எதிர்கட்சி தலைவர் ஆயிடுவாரு, இதெல்லாம் வந்து கேள்விக்குறிதான் டு பி ஃப்ராங்க். ஆனா ஒரு சின்ன பிரேக் இருக்கதா செய்யும். அதே நிமிஷம் சினிமாவும் விட போறது கிடையாது. எது எப்ப அந்த இடத்துல உட்காரும்னு நமக்கு இன்னும் கன்க்ளூஷன் எதுவும் வரல. நமக்கு இதுவும் ஃபியூச்சர் என்ன வச்சிருக்குன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது, தளபதிக்கும் தெரியாது. நீங்க அசம்ப்ஷன் பேசுறீங்க, அது சொல்லல. உங்களுக்கு ஒரு ஆசை, நான் வந்து அவர் இந்த இதுல கொண்டே வராதீங்க ப்ரோ. வந்து இறங்கி வேலை செய்யணும், அதுக்கு ஒரு 6 to 1 month டைம் வேணும். அந்த டைம்ல he won't work, ஓகேவா? ஏன்னா ஃபுல் அட்டென்ஷன் அங்கதான் போகும். அந்த ஒர்க் பண்ணி முடிச்சு அதோட ரிசல்ட் வரும்ல, அந்த ரிசல்ட் தான் 31 நோக்கி எப்படி ஓட வைக்கும்னு தெரியும். 31 நோக்கி எப்படி ஓடணும்னு இருக்கும்போது சினிமா கம்மியாகுமா இல்ல சினிமா அதிகமாகுமான்னு யாருக்கும் தெரியாது. மேபி எனக்கு தெரிஞ்சு அது கம்மி தான், சினிமா கம்மி தான் ஆகும். ஆனா சினிமா விட மாட்டாரு. சைமல்டேனியஸா ஒரு 1 இயர்க்கு ஒன்ஸ் இல்ல 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு கண்டிப்பா ஒரு படம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவர் எந்த அளவுக்கு சினிமால இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு இன்னும் மவுஸ் ஏறிட்டு தான் போகுது. சையத் ப்ரோ क्वेश्चन அவரை கிளியர் பண்ணு ப்ரோ. சையத் ப்ரோ ஓகே அவன் क्वेश्चन வந்துட்டு என்னன்னா, உங்கள் விருப்பம் என்ன? அவர் வந்து 2026ல வந்துட்டு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, அல்லது வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? 73 72 அந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? பாலிடிக்ஸ் வரணும்னு விரும்புறீங்களா? வந்துட்டாரு அவரு. நேரடியா 2026 தேர்தல் அவரை விட்டுரு ப்ரோ. இந்த டாபிக்லயே உனக்கு ஒரு என்னோட ஆசை ரெண்டுமே இருக்கட்டுமே. அவர் சிஎம் ஆகுற வரைக்கும் அவர் ஹீரோ ஆக்டரா இருக்கட்டுமே, 70s ஒர்க் பண்ணட்டுமே. ஒன்ஸ் அந்த கோலை ரீச் பண்ணும்போது பீஸ்ஃபுல்லா சினிமா விட்டு போட்டோம். அது வரைக்கும் he has to come. எனக்கு அது வேணும். இல்ல சுரேஷ் ஒரு மல்டி டாஸ்கிங்கா அவர் பண்ணுவாரு. பட் ஆனா இதை விட பாலிடிக்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் வேணும். ஸோ சினிமா கொஞ்சம் கம்மியாகும்,
விட்டுறக்கூடாது. சுரேஷ் ப்ரோ சுரேஷ் ப்ரோ நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். பட் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்தா கரெக்டா இருக்கும்ல. நம்ம சினிமாலையும் முடிச்சுட்டு அடிச்சு திருப்பி வந்தா அப்படிலாம் கரெக்டா 10 இருக்கும்னு எனக்கு இயர்ஸ்க்கு தோணுது ப்ரோ. அப்புறம்லாம் கிடையாதுங்க. ஒர்க் யா பண்ணிக்கிட்டே யா இருக்கணும். நீங்க 10 இயர்ஸ் கழிச்சு நீங்க ஜெயிக்கணும்னா இப்ப இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா தானே. யா அது ஓகே ப்ரோ. கட்சி ஏங்க அடுத்த ஆரம்பிக்கணும். வருஷம் 10 கழிச்சு இயர்ஸ் நான் டூ லாங் ஜெயிச்சிருவேன்னு வாய தான் ப்ரோ. விடக்கூடாதுல்ல. 31 தான் மேக்ஸிமம். ஆனா அதுக்குள்ள வாய் கட்சியை வந்து பப்ளிக் அவர் தெரியற வந்து மாதிரி ஒரு இருக்கணும். எஃபர்ட் போடுறாரு, மக்களை வந்து மீட் பண்ற அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனா அந்த எஃபர்ட் இன்னும் பெருசா தெரியுதுல்ல. அதுக்கு உண்டான ரிசல்ட் 26ல நமக்கு கை பக்கத்துல தெரியும். 31ல நல்லாவே தெரியும். ஸோ அது வரைக்கும் அவர் சினிமாலும் இருக்கணும். அது நம்மளோட ஆசை அவர் சினிமா நடிக்கணும்னு. ஆனா அவர் எந்த அளவுக்கு அதை வந்து பாக்குறாருன்னு தெரியல. அது அவர் தான் சொல்லணும். இன்னொன்னு இந்த பசங்க கேட்கணும்ல, இந்த 10 இயர்ஸ் கழிச்சு வரட்டும் அது வரைக்கும் இது பண்ணணுங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மக்கள் கிட்ட ஒரு கிரெடிபிலிட்டி நீங்க வாங்கணும் அப்படின்னா நீங்க களத்துல நிக்கணும். ஒரு உழைக்கணும். கட்சி ஆமா. மட்டும் நின்னா போதும். நீங்க சும்மா நம்ம ரெண்டாவது நீங்க ஸ்டேஜ்ல வந்து ஒரு உட்காந்து பேசுறது வேற. கரெக்ட் கரெக்ட். இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க, 8 எம்எல்ஏ ஒரு ஒரு இதுக்கு சொல்றேன்னா இல்லையா. அதுக்கப்புறம் ஓகே இப்போ தான் ஒரு சீஃப் மினிஸ்டர் இல்லையா, அப்படி கிடையாது. மக்கள் பணிங்கிறது பாலிடிக்ஸ்ங்கிறது அப்படி கிடையாது. இறங்கி வேலை செய்யணும், திரும்ப கண்டெம்பரரி இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணணும். ஒரு 100 விதமான சட்டசபையில ஆனா மக்களை உட்காந்து சரி ப்ரோ, 100 நான் விதமான ஒண்ணு மக்களை கட்சி நம்ம ஒண்ணுல தான் ஹேண்டில் பண்ணணும். வரணும்னு சொல்லவே இல்லையே ப்ரோ. இல்ல சொல்றீங்க நீங்க சொன்னாங்கல்ல 10 இயர்ஸ் சையது ப்ரோ, வந்து நீங்க அதாவது மட்டும் வேலைக்கு அடுத்தவங்களோட வர்றது. ஆசையில குறுக்கிடாதீங்க சையது ப்ரோ. அவங்க இல்ல பேசிக்கிட்டாங்க, அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அதை விட்டு நீங்க எடுத்து எல்லாரும் அதை சொல்லி சரி ப்ரோ, அதை முடிச்சாச்சு. விடு. நெக்ஸ்ட் டாபிக் இது. நெக்ஸ்ட் சஞ்சீவ் டாபிக். ப்ரோ இருக்காரு ப்ரோ. எனக்கு எனக்கு அந்த ஆள் ரெண்டுத்துலயுமே இருக்கட்டுமே, சிஎம் ஆகுற வரைக்கும். அவ்வளவுதான். ஆமா. ஆனா நீ வந்துட்டு ஆட்சி பாத்தீங்கன்னா கண்டெம்பரரி இஷ்யூஸை வந்துட்டு நீ அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கணும். நாளை பின்ன ஒரு ஆனா நிலைப்பாடுன்னு எவ்வளவு ஒண்ணு நாளைக்கு இருக்கும், அவரும் அதுக்கு நீ ஓட சொல்லணும். முடியும் ஒரு சினிமால டான்ஸ் போராட்டம்னு ஆடி ஒண்ணு எவ்வளவு இருக்கும், நாள் நீங்களும் என்ஜாய் பண்ண அதுக்கு முடியும். வந்துட்டு அவருக்குன்னு ஒரு ஏஜ் பங்கேற்கணும், வருதுல்ல. தலைமை தாங்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூ ஹேவ் டு கீப் ஆன் டூயிங் இந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டு. நீ வந்துட்டு நான் வந்தேன் ஏதோ வெற்றி கிடைச்சா நான் இருப்பேன் இல்லைன்னா அப்படி அவர் இருக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு தளபதி அந்த மாதிரி இருக்க மாட்டாரு. ஃபுல் ஆஹா, டைம் பொலிட்டீஷியன். அவர் ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் ஆயிட்டாரு. ஓகேவா, இப்போ நமக்கு தெரியாது. அவர் வந்து ஓப்பனா சொல்லல, அவ்வளவுதான். மிச்சபடி அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட், அவங்களோட பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு கூட ஒன்று போச்சு. ஸோ என்னன்னா அவர் ஓப்பன் பண்ணி சொல்லணும். அதுக்குண்டான உழைப்பு அவர் எப்படி போடுறாரு அவர் பார்க்கணும். இனிமேல் அதிகமா வெளியே நடமாடுவார், அது நமக்கு இன்னொரு சந்தோஷம். சினிமால இல்லைன்னா. ஆனா சினிமாவும் பண்ணுவாரு. குறிப்பாக இந்த குட்டி குஞ்சானுங்களுடைய ட்வீட்ஸ் எல்லாம் அவர் பார்க்காம இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்படி புரியலையே, future நீங்க இல்ல வந்து பிராண்ட் பண்றீங்க சையத். எங்களை. சையத் ப்ரோ பூமர் நீங்களும் அங்கிள் அவருக்கு பூமர் அனுப்பிட்டே அங்கிள் ட்வீட் இருக்கிறாரு. பார்க்காம இருந்தாதான் நல்லா இருக்கும்னு நாங்க சொல்லுவோம். ஏய் நாங்க ட்வீட் சையத், போடவா? சையத், விடுடா சையத் ப்ரோ, எப்பா, சக்தி நான் பேசுறேன். சையத் ப்ரோ அதை விடு ப்ரோ. சஞ்சீவ் ப்ரோ சொல்லுங்க டோபா. அதுதான் உங்க ஆசையை சொல்லுங்க. கொஸ்டின் புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? புரிஞ்சுது. இல்ல ஆக்சுவலா அவரு பாலிடிக்ஸ்க்கு வராருன்னா அது எனக்கு புதுசு. ஓகேவா, அவரு வந்து இனி டிஎம்கே ஏடிஎம்கேவை எதிர்த்து பண்றது அப்படின்றது வந்து இட் வில் டேக் சம் டைம். ஓகேவா, பட் ஆனா இப்போ ஒரு மைண்ட் செட் எனக்கு எப்பயுமே வந்து தளபதி வந்து அவர் சினிமால இருக்கணும். ஓகேவா, எனக்கு வந்து அவரு சினிமால இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தோணுது. ஏன்னா அவர் வந்து நம்ம எல்லாருமே அவரை பார்த்து அவர் இன்ஸ்பயர் ஆகி அவருக்கு பிடிச்சி போனது எல்லாமே சினிமா தான். ஓகேவா, ஆனா இப்போ வந்து அவர் சப்போஸ் பாலிடிக்ஸ் வந்துட்டாருன்னா நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ண போறோம். we are going to support him, not நம்ம சும்மா அப்படியே பார்க்க போறது கிடையாது. இப்போ சக்திக்கு ஒரு விஷயம் இருந்தா கூட வந்து அவன் வந்து தளபதி வந்துட்டாருன்னா he will support politics. ஓகேவா, பட் ஆனா சினிமா, தளபதி விஜய் சினிமா அப்படின்னு தமிழ் சினிமான்றது வந்து அதை பிரிக்க அது முடியாத ரெண்டத்தையும் ஒரு பிரிக்க விஷயம். முடியாது. இல்ல அது ஏன் நான் சொல்றேன்னா அந்த வெல்ஃபேர் ஆக்டிவிட்டியில கூட வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சினிமான்றது என்னுடைய கனவு, இட்ஸ் மை ட்ரீம். சினிமாக்கு நான் எனக்கு ஒரு இடம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சது வந்து இட்ஸ் எ ட்ரீம் அப்படின்றது வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு வந்து நான் இப்போ வரைக்குமே வந்து ரொம்ப பெரிய விஷயமா அவர் பார்க்கறது வந்து அவர் சினிமால வந்து அவர் இன்னும் நிறைய பெரிய இடத்துக்கு போகணும். இப்போ எம்ஜிஆர் அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ பெருசா சினிமால இருந்தாங்களோ கண்டிப்பா அதை விட ஒரு பெரிய ஹைட்டுக்கு வந்து தளபதி இன்னும் போகணும் அப்படின்றதுதான் வந்து என்னுடைய ஒரு இது ப்ரோ பாயிண்ட். அவ்வளவுதான், வேற எதுவும். சொல்லுங்க பூமர் அங்கிள். ஏதோ கை எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான். எந்த ஃபங்க்ஷன்ல அவரை ஓரமா ஒதுக்கி வச்சாங்களோ
அதே தமிழ் சினிமா சேர்ந்து அவருக்கு 75 ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும் சிஎம்மா. அது இட்ஸ் 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 அ ஹோப், ஓகேவா? இட்ஸ் அ பேட் விஷ் தான், பட் இட் வில் ஹேப்பன். ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த மனுஷன் ஓரமாக உட்காரும் போதெல்லாம் ஐ வாஸ் சொல்ல தெரியல வார்த்தையில. எதுல பட் ஓரமா ஒதுக்கி வச்சாங்களா? இதுல ஓரமா ஒதுக்கி வச்சாங்களா? ஜெயா சினிமா படத்துல நூறு தானடா அது. எதுன்னே சினிமா தெரியாதா நூறு டொமினிக்கு? 100 years of cinema. 100 days Years of of cinema cinema. அந்த ஃபங்க்ஷன்ல ஆ, அது ஜெயலலிதா தலைமையில் நடந்துச்சு. அந்த அதுல அவர் இதுல ஸ்டண்ட் யூனியனுக்காக பேச போயிருந்தாரு. அந்த 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 இடத்துல நம்ம மாடையில ஏறி உட்காந்துட்டு இவனுங்க இருப்ப குட்டி குஞ்சான்ஸ் இந்த கிழவனுங்க ஏன் இந்த மென்டலானே உட்காந்து பேசணும். எனக்கு அது ஒண்ணுதான் ஆசை. மென்டலா எனக்கு சாகணும் ஆசையே கிடையாது. மென்டலா நம்ம வளர்றத பார்க்கணும், பார்த்து எரியணும், அவ்வளவுதான். நம்மால் மேடையில உட்காரணும், நடுவுல உட்காரணும். ஆனா சுரேஷ் ப்ரோ நல்ல இந்த டைம்ல சொல்றேன்னு ஒரு நல்ல நினைக்காதீங்க. ஆசைதான் சுரேஷ். பட் அந்த வந்து டைம்ல ஆனா ஹைலி ஆமா, இம்பாசிபிள். நம்புவோமே, நடக்குமே. ஏன் நடக்க அந்த ஆள் அந்த ஆள் எப்படி உழைக்கிறான். இல்ல ஆனா சுரேஷ் ப்ரோ இப்ப உழைக்கலாம் சும்மா இருக்கட்டும். சொல்றேன்னு நினைக்காதீங்க. அவனுக்கு இன்னொரு 25 வருஷம்னா யோசிச்சு பாருங்க. அவனுக்கு வயசு 100 ஆயிரும். 100 வரைக்கும் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாரு? ஐ மீன் ரஜினியா? அவன் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லல. பட் வந்து அது பாசிபிலிட்டி இருக்கட்டும். கம்மி இல்ல, இல்ல. நான் என்ன கேக்குறேன், 100 வருஷம் இல்ல 150 வருஷம் கூட இருக்கட்டும். அந்த 150 வருஷத்துக்கும் விஜய் வளர்ந்ததை பார்த்து எரியட்டும்ன்றான். அவன் 200 வருஷம் கூட வாழட்டுங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவன் வாழ்றதான நான் ஒன்றும் ஆயிட போறது கிடையாது. ஆனா சரி சுரேஷ் ப்ரோ தளபதியும் எனக்கு ஒரு விஜய் டவுட். தளபதி ஃபேன்ஸும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எரிஞ்சே வாழட்டுமே, அப்படியே கடக்கட்டுமே நாய். சரி இந்த சுரேஷ் ப்ரோ எனக்கு ஒரு டவுட். படையப்பால நீலாம்பரி வருவாள், அது மாதிரி ரீவைண்ட் பண்ணி பார்க்கட்டுமே. சுரேஷ் ப்ரோ நான் பேசுறது கேக்குதா? கேக்குறா, சொல்றா. ஒரு டவுட். ம் இப்போ அதே ஃபங்க்ஷன்ல தான் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா ஒரு 3 பேர் வந்தாங்க. சரி, இல்ல அவங்க ஏன் இப்போ வந்து அது அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க? யாரு மாறலாம்? இது விக்ரம்லாம் ஆப்போசிட்டா நம்ம சைடு மாறலாம். தானே இருக்காரு. விக்ரம் நம்ம சைடு விக்ரம் தானே இல்ல, இருக்காரு. விக்ரம் விக்ரம் வெற்றி, ஐஸ்வர்யா தனுஷ் டேய் சொல்றேன். டேய் யாரா இருந்தாலும் ஒருத்தவங்க வளர்ச்சியை பார்த்து, ஏன்னா அவங்க ஒரு லெவல்ல இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க முன்னாடியே வளர்றதுலாம் கஷ்டம் தானே. இப்போ எம்ஜிஆர் இல்லாத டைம்ல தான் ரஜினி வந்தான் மேல, ஓகேவா? எம்ஜிஆர் இருக்கும்போது இல்ல, ரஜினி இருக்கும்போதே அந்த சீட்டை வந்து எட்டி உதச்சிட்டு அந்த சீட்ல அவர் உட்கார்ந்தாருன்னா ஒரு கோவம் இருக்குதானே செய்யும். அது ஒரு சரி எரிச்சல் விட்டோபா ப்ரோ, இருக்கணும். இன்னொன்னு எனக்கு ஒரு டவுட்டா தான் கேக்குறேன். நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க இது வரைக்கும் எங்கேயும் வன்மம் கக்குன மாதிரி நான் பார்க்கல. அப்படி ஆமா, ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்க நீங்க கொண்டு அவங்க வாங்க, நான் கக்குனதும் எடுத்துக்கிறேன். இல்ல. ரீசெண்டா சோபாமா கூட அவ வீட்டுக்கு போனாங்க. ஸோ அவங்கள மட்டும் நான் ஒதுக்கி வச்சிருவேன் இந்த மென்டலா ஃபேமிலில இருந்து. டு பி இல்ல ஃப்ராங்க். ஆனா அந்த ஐஸ்வர்யா தனுஷ் வந்து இந்த விஷயத்துல எல்லாம் இன்வால்வ், சௌந்தர்யா மட்டும் தான் இன்வால்வ் ஆவான்னு நினைக்கிறியா நீ சக்தி? ஐஸ்வர்யா தனுஷ் கிடையாது ரே, சௌந்தர்யா தனுஷ். ஐஸ்வர்யாங்கிறது அதுதான் நான் ரெண்டாவது. சௌந்தர்யா மட்டும்தான் இன்வால்வ் ஆவான்னு நீங்க நினைக்கிறீங்களான்ட்டு நான் கேட்கிறேன். சௌந்தர்யா தனுஷா? சையது bro. தனுஷ் இல்ல ப்ரோ, சையது ப்ரோ. இல்ல என்ன இல்ல நீங்க ஓகே. ஏதோ பிரச்சனையில போட்டு சொல்றீங்க. சௌந்தர்யா குடும்பத்துல ஆல்ரெடி சௌந்தர்யா பிரச்சனை ரஜினி. இருக்கு. சாரி இதுல இது வேறயா? ஐஸ்வர்யா தனுஷ். ஐஸ்வர்யா ஓகே சாரி நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எனக்கு அவங்க ஃபர்ஸ்ட் தப்பு இல்ல. 3 பேர் செகண்ட் மனிதர்கள் 3 பிழை செய்வது அன்இன்டென்ஷனலி. இயல்புதான். சாரி ஓகே. இல்ல விட்டோபா ப்ரோ, நீங்க எப்படி அவங்க, ஐ மீன் ஆர்கியூ பண்ணல, பட் கேக்குறேன் அவங்க இன்வால்வ் இல்ல ஆயிருப்பாங்க. இப்ப நானும் டவுட் தான், சௌந்தர்யா இல்ல அசம்ஷன் தான் 2 பேருமே. இல்ல இப்ப சௌந்தர்யானா அவர் வந்து இந்த கோச்சரை யானை எடுத்துட்டு வந்து நம்ம ஹைனா சீக்வன்ஸ் வரப்போ போடுறதா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு ஃபாலோ பண்றது, லைக் பண்றது அந்த மாதிரி. பட் ஐஸ்வர்யா அந்த மாதிரி யாரையும் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி அபியூஸ் லைக் பண்ணி பார்த்தது இல்ல. ஐஸ்வர்யா தனுஷ் வெளியவும் ட்விட்டர்ல எதுவும் இருக்காளா பேசுறாங்க. என்ன? இருக்காங்க. இருக்காளா? ஓகே தெரியல. இல்ல விட்டோபா, ஆடிங் டு ஒன் மோர் பாயிண்ட் அந்த பாலிடிக்ஸ்க்கு ரிலேட்டடா. இப்போ தளபதியோடைய ஒரு நேச்சர் என்ன தெரியுமா? அவர் ரொம்ப சைலண்டா, அவர் வந்து பேசுற விஷயங்களை எடுத்துக்கிட்டு யோசிச்சுட்டு அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர், ஓகேவா? அவர் வந்து பார்னே வந்து அப்படிதான் ஒரு சைலண்டா பிஹேவ் பண்றதா ஒரு கேரக்டர். ஆனா பாலிடிக்ஸ்ன்னு இங்க வரும்போது நீங்க போயிட்டு ஏரியாவா தெருவா போயிட்டு நீங்க வந்து உங்க சைலன்ஸை பிரேக் பண்ணி
உண்மையை பேசுற இடத்துல பொய் பேசணும், பொய் பேசுற இடத்துல உண்மையை பேசணும். ஒருத்தன் வந்து நல்லது பண்ணாலுமே வந்து அது நல்லது இல்ல. அதெல்லாம் நம்ம தளபதியை வந்து எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அண்ட் எல்லாத்துக்குமே தெரியும் அவரோட நேச்சர் அது கிடையாது. இந்த 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 அரசியல்வாதிகள் பண்ற பித்தலாட்டம், இந்த இந்த ஸ்கேமு, இந்த இந்த ஊழல், லஞ்சம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பர்சனலா வந்து இப்போ நம்ம எல்லா விஜய் ஃபேன்ஸுமே வந்து அவரை பார்த்து நம்ம அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஓகேவா? ஆனா பாலிடிக்ஸ்ன்னு வரும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குள்ளேயுமே அவர் போவார். இப்போ ஒரு சில ஃபேன்ஸ் இப்போ பாலிடிக்ஸ் வந்துட்டாரு உள்ள போயிட்டாருன்னா ஒரு சில ஃபேன்ஸ் வந்து அது ரொம்ப ஈஸியா எடுத்துப்பாங்க. ஓகே, இது வந்து ஒரு பாலிடிக்ஸ் தான் அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஆனா ஒரு சில ஃபேன்ஸ் இப்போ நம்மள மாதிரி ஃபேன்ஸ்லாம் டக்குன்னு வந்து நம்மளுக்குலாம் வந்து ஒரு ஒரு டைம் மாதிரி இல்லை இருக்க மாட்டோம். நம்ம டக்குன்னு ஒரு விஷயத்துக்கு ட்ரிகர் ஆயிட்டு நம்ம அது இதுன்னு போட்டு பேசிட்டு என்ன நீ சீமான் வந்து இப்போ சீமானே சப்போஸ் விஜயை பத்தி பேசிட்டாருன்னா சீமான ஒரு பக்கம் போட்டு நம்ம பேசுறது, டிஎம்கே ஒரு பக்கம் பேசிட்டாங்க டிஎம்கே பத்தி பேசுறது அப்படின்ற அந்த இப்போ இருக்கிற நம்மளோட யூனிட்டியா அப்படியே டிவைட் ஆயிடும் அந்த டைம்ல. இங்க இருக்கிறவே நிறைய பேர் இன்னொன்னு சஞ்சு டிஎம்கேக்கு ப்ரோ, நீங்க இது நீங்க சப்போர்ட் பண்றவங்க சொன்னதுக்கு இருப்பாங்க. நீங்க சொன்னதுக்கு இன்னொரு ப்ரூஃபும் இருக்கு. அவங்க பேரண்ட்ஸே சொல்லிருக்காங்க சின்ன வயசுல இருந்தே விஜய் இப்படிதான் சைலண்டா தான் இருப்பாரு அதை தானே அப்படின்னு. சொல்றேன். இப்போ அவர்லாம் சைலண்ட் நேச்சர் தானா, அரசியலுக்கு இல்ல வந்தா இந்த நான் சைலன்ஸ் ஏன் எல்லாம் அது பிரேக் சொன்னேன்னா, பண்ணிட்டு அவர் சிலர் வந்து இந்த டாபிக் முன்னாடியே வந்தப்ப சிலர் சொன்னாங்க அவர்லாம் அப்படி இல்ல, கட்சி பேசுற ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு சொல்றேன் அவங்க இல்ல பேரண்ட்ஸே சொல்லியிருக்காங்க இல்ல அவர் இல்ல தளபதி சைலண்ட். இல்ல இல்ல தேவை வரும்போது சையத் பேசியிருக்காரு. let me நேச்சர் இஸ் finish சைலண்ட். தளபதி ஹேட் பாலிடிக்ஸ்குள்ள இறங்க மாட்டார். அதாவது ஒருத்தரை தாழ்த்தி இப்போ சில பொலிட்டிஷியன்ஸ் பண்றாங்க தெரியுமா, அவங்கள வந்து கேவலமா பேசி அப்படி பண்ண மாட்டார். அவரோட அப்ரோச்சே வந்து நான் நல்லது பண்ண வரேன், ப்ளீஸ் எலெக்ட் மீ இல்லை எலெக்ட் மீ அந்த மாதிரி தான் போகும். அதே மாதிரி அவர் வந்தா கூட சர்க்காஸ்டிக்கா தான் அடிப்பாரே தவிர ஓப்பனா யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டார். நம்ம ஆடியோ இது சக்ஸஸ் மீட்லேயே பார்த்துருப்பீங்க, காக்கா கழிச்சு ஒரு ஒரு சிரிப்பு சிரிச்சிருப்பாரு, அவ்வளோதான். அவ்வளோதான் அவர் கொடுக்கறது. ஹேட் பாலிடிக்ஸில் ஹி நெவர் கெட் இன் டு, அது மட்டும் ஷோர் நம்ம நம்மால் பண்ண இல்ல மாட்டார். ப்ரோ, ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு இஷ்யூலயே எப்படி பாலிடிக்ஸ் அந்த ஏன்னா மாதிரி இது போட்டிருந்தாரு. பண்ண வரைக்கும் அவர் முடியாது வந்து ப்ரோ. யாருமே மோசமா பேசி பார்த்தது கிடையாது நம்ம. நீங்க அதனால சொல்ற ஹேட் பாயிண்ட் ரைட். பாலிடிக்ஸ்குள்ள அவர் இறங்க மாட்டார். இல்ல ப்ரோ, பட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அந்த மாதிரி பண்ண முடியாது. அதுதாங்க ஸ்டாண்ட் அவுட்டு. ஏங்க எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி எல்லாரும் பண்றதே பண்ணுமா நம்ம நல்லது பண்றோம்னு தானே இப்போ வரோம். நான் மக்களுக்கு நல்லது பண்ண வரேன் அப்படிதான் நம்ம சொல்லிட்டு வரோம். நான் வந்து அவனை அடிக்க போறேன், அவனை அடிச்சிட போறேன்னா நம்ம வர முடியும்? இல்ல எனக்கு எனக்கு கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து பேச மாட்டாரு. கூட இருக்கவங்க கருணாநிதி அப்படி தப்பி பேசினாலும் அவர் நம்ம வந்து அதை கூட கரெக்ட் பண்ணுவாரு. இருக்கிறவங்க எப்படி வேணா பேசிட்டு போலாம், பிரச்சனை இல்லை. இல்ல ஆனா இல்ல அப்படி பேசினாலுமே அவர் கரெக்ட் பண்ணுவாருன்னு சொல்றேன். அதான் சொல்றேன், எம்ஜிஆர் வந்து அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. எம்ஜிஆர் அந்த மாதிரி பேசி யாருக்குமே தெரியாது, புரியுதா? ஸோ ஹீ வில் ஃபாலோ ஃபுட்ஸ்டெப்ஸ் ஆஃப் எம்ஜிஆர், அவ்வளோதான். அது வந்து ப்ராப்பரா சேனல் ஆகும். அதே மாதிரி அவர் நல்லா தான் பேசுவார், எப்பவுமே வந்து கெடுதல் பேசி பார்த்ததே கிடையாது. ஸோ ஹேட் பாலிடிக்ஸ்குள்ள இறங்க மாட்டார். சும்மா இரு சாண்டி. எம்ஜிஆர் அவர் இறந்த பக்கம் இப்ப பிறந்திருப்பியான்னு தெரியாது சாண்டி, அமைதியா இரு. சரி, கெட்டிங் இன்டு த இல்ல நெக்ஸ்ட் கேட்டேன். கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ம் இது வந்து எனக்கும் இதுக்கு ரொம்ப தூரம். நீங்க வந்து சொல்லுங்க, தெரிஞ்சவங்கலாம் கொள்கைகள்ல உங்களுக்கு ஒரு விஷ் லிஸ்ட் இருக்கும்ல, இந்த கொள்கைகள்லாம் அவர் இருந்தா நல்லா இருக்கும். அது இப்ப போட்டு பேசிட்டு இருக்காரு. அது அவர் சொன்னதுக்கு அடே அப்புறம் தான் மென்டலான் கொள்கையை பார்த்து தான் நீங்க 50 வருஷம் ஓட்டு போட்டீங்களா? நான் கேக்கல, எனக்கு தெரியாது. நான் இப்ப என்ன சரி, இப்ப டிஸ்க்ளைமர் என்ன போட்டு கொள்கை தானே கொடுத்தா நீ பேசுறேன். ஓட்டு போடுவ சொல்லு. எனக்கு நான் சும்மாவே அவருக்கு ஓட்டு போடுவேன். உங்களுக்கு ஏதாச்சும் சும்மா, விஷ் லிஸ்ட் இருக்கா? அதுதான் சொல்றேன், சும்மாவும் ஓட்டு போடக்கூடாது. நான் தளபதி அவர் வரணும்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய், நான் ஓட்டு அவர் போடுவேன் தான். வரும்போது கேட்டை உடைச்சிருந்தா வருவார், ஓகேவா? அவரோட மேனிஃபெஸ்டோ வரும், அது வரைக்கும் பொறு, ஓகேவா? இது வரைக்கும் 50 வருஷமா நீங்க என்னென்ன பண்ணீங்கலாம் அவங்கள கேட்கலாம். நம்மள வந்து உதய என்ன பண்ணாருன்னு நம்ம யாரும் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஆனா அவர் வந்து இப்போ மினிஸ்டர் ஆயிட்டாரு, அடுத்தது டெபுட்டி சிஎம்க்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு.
புரிஞ்சுக்கோங்க. அவர் வரும்போது கரெக்டா சேனல் ஆகும் எல்லாமே. அவர் கரெக்டா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணுவோம் நம்ப. அது வரைக்கும் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹேட் பாலிடிக்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அவர் நல்லது பேசி நல்லது நடத்திட்டு போகட்டும். சிம்பிள். இல்ல என்னடா புரியல. சரண்டேட். ப்ரோ இன்னொன்னு ஆக்சுவலா இன்னொன்னு விஜயகாந்த் நடந்த மாதிரி இன்னொரு வாட்டி தளபதிக்கு நடக்கக்கூடாது, விடவும் கூடாது. இந்த மாதிரி விஜயகாந்த் நடந்த மாதிரி. இல்ல ஒரு நிமிஷம். இங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? நீ சம்பந்தமே இல்லாம என்ன பேசிட்டு இருக்க? இங்க இல்ல விஜயகாந்துக்கு நடந்த மாதிரி இங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் டேய் சொன்னாங்களா? சரி சரி விடுங்க ப்ரோ. விஜயகாந்த் நடந்த மாதிரி புரியலடா. அவர் இல்ல வந்து விஜயகாந்த் நடக்கிற வித்தின் அளவு 5 வந்து இயர்ஸ்ல அவரை என்ன கை சூப்பிட்டு உட்கார்ந்து இருப்பாங்களா விஜயகாந்த் நடக்கிற மாதிரி இங்க? வித்தின் 5 இயர்ஸ்ல விட அவரு மாட்டாங்க இது ப்ரோ, ஆயிட்டாரா. விடக்கூடாதுன்னு சொல்றேன். நாம விட மாட்டோம், அதுதான் நான் சொல்றேன். டேய் எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரா அவரு. ப்ரோ அவன் நல்லதுதான் ப்ரோ சொன்னான், இஸ் விடுங்க ப்ரோ. சக்சஸ்ஃபுல் பொலிட்டிஷியன்ரா. ஹெல்த் இஷ்யூஸ்னால அவருக்கு அப்படி ஆச்சுரா லூசு பயலே. அவரோட இதுவே மேட்டரே வேறடா. டேய் டிஎம்கேவே இல்லடா அந்த டைம்ல. யோசிச்சு பாருடா. எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் தாண்டி பண்ணாங்க. நீங்க வந்து இந்த விஜயகாந்த வந்து மீடியா எல்லாம் ட்ரால் பண்ணி இந்த ஒரு ஒரு ஐடி அதை கார்டு மீன் பண்றீங்க நீங்க. ப்ரோ அது யாருன்னு தெரியல, அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா தெரியலையே. எனக்கு அதுதான் சையத் நான் மேலதான் உங்களை பயமா கேட்டேன். இருக்குது. இவன் அவங்க அண்ணன் கூட சேர்ந்து ஏதாவது சதி பண்ணுவானோ நமக்கு. ஏங்க பண்றீங்க? யாரு ஐயோ சாமி. சையது ப்ரோ சையத் தான். சான்சஸ் இருக்கு. ஜெயிக்கிற பக்கம் ஜெக்கிற பக்கம்னு வானே. தமிழ்ல பேசி ஏதாவது சொதப்பிட போறான். சரி சையது ப்ரோ அந்த ஐடிக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்கலாமா? நல்ல ஐடி மாதிரி தான் தெரியுது. வேணாம் விட்டு. இல்ல அது டீப் பாலிடிக்ஸ் எல்லாம் இங்க பேசுறதா இல்ல. இவங்களை அதுக்குண்டான அறிவும் கிடையாது, அதுக்கான மனநிலையிலும் இங்க இல்ல. அதனால யார் இந்த வர்றது கொள்கை டீப் பாலிடிக்ஸ்க்கு? இல்ல இந்த கொள்கை கத்திரிக்காய்லாம் அந்த டாபிக் எல்லாம் இங்க கொண்டு வராது. அதுக்கெல்லாம் உங்களுக்கு கொள்கை கத்திரிக்காய் நம்ம கொள்கையை கொடுத்தோம் நம்மளாம் கரெக்டா இருந்துடுறோமா? இல்ல நம்ம ஒழுங்கா ஒரு இருக்கோம்னு பார்ட்டி பாக்கணும். இல்ல ஒரு பார்ட்டினா என்ன ஃபண்டமெண்டல்ஸ்ல அது இயங்குதுங்கிறதுக்கான ஒரு பேசிக் பிரின்சிபிள்ஸ் இருக்கு. செய்யாது என்ன தெரியுமா, கவர்மெண்ட் எல்லாமே மக்களுக்கு என்ன குடுக்குறாங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் இப்ப யாரும் பாக்குறது கிடையாது. கவர்மெண்ட் ஒரு சைடு போகுது, ப்ரோ நீ என்ன பப்ளிக் ஒரு சொன்னாலும் சைடு இந்த போகுது. கொள்கைன்னு ஒண்ணு ஒரு கட்சி வந்து எப்பயுமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உங்க கொள்கை இல்ல அவங்க இதுல லஞ்சம் வாங்க காட்டுவாங்க. கூடாது, லஞ்சம் கொடுக்க கூடாது சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் ஈஸியா நடக்கணும்னா லஞ்சம் கொடுக்குறீங்க, லஞ்சம் வாங்குறீங்க, இன்னும் லஞ்சம் கொடுத்துதான் இருக்கிறீங்க. இதுக்கு நீ அக்செப்ட் பண்ணிப்பியா? நீ அது பப்ளிக் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்ற ப்ரோ, நான் பார்ட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல நான் கேக்குறேன். டேய் அது தாண்டா சொல்றேன், லஞ்சத்தை ஒழிச்சிருவோம்னு சொல்றோம். ப்ரோ ஒரு நிமிஷம் தெரியுமா ப்ரோ, டிஎம் பாருங்களேன். அதெல்லாம் வேணாம் இப்போ, அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம். சரி அடுத்தது ஏதாச்சும் ஆரம்பிங்கப்பா. என்கிட்ட இந்த 2 டாபிக் முடிஞ்சு போச்சு. சையத் ப்ரோ சையத் ப்ரோ இப்படி சங்கடத்துக்கு உண்டாக்கிட்டீங்க பாவம் சையத் ப்ரோ. ஆனா விட்டப்பா ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், இந்த கொள்கை அதெல்லாம் சும்மா ஒரு ஐவாஷ் தான். இப்ப யார்கிட்டயாவது போய் திமுகவோட கொள்கை என்ன, ஏடிஎம்கே கொள்கை என்னன்னு சொல்லு, எவனுக்கும் ஒன்னும் தெரியாது. அந்த கட்சியை பார்த்து தலைவரை பார்த்து அவன் தொகுதியில எந்த ஜாதி நிக்கிறான், அந்த நிக்கிறவன் நமக்கு சப்போர்ட்டானவனா பழக்கமானவனா அவ்வளவுதான், நல்லது செய்வானா அதை பார்த்து தான் பண்றானுங்க, அவ்வளவுதான். அவனுக்கு என்ன கொள்கை அதெல்லாம் ஒரு வெங்காயமும் யாருக்கும் தெரியாது. ஆனா கொள்கைன்னு ஒண்ணு கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. வேற ஃபேக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணும். விட்டோபா ப்ரோ உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கா தமிழ்நாட்டுல? டேய் நான் சென்னை தான்டா, ஏன்டா சாவடிக்கிறீங்க? பெங்களூர்ல இருக்கீங்களா அதான் கேட்டேன். பெங்களூர்லாம் ஜான்வரி தான்டா அவன் இருக்கிறேன், ஜான்வரில இருந்தாடா இங்க இருக்கேன். கீழ இருந்து உங்க ஜிகிடி தோஸ்ட் மதன் சிரிக்கிறாரு. அவன் ஒரு லூசு பாய.
அப்ப இந்த வாட்டி ஏ எலெக்ஷனுக்கு மதன் அங்க மதன் மேல வா ஓட்டர் ஐடி மதன் வாங்கி ஓட்டு நீ போடலையா? தயவு செஞ்சு மதன் மேல வந்து ஒரு 4 கெட்ட வார்த்தை பேசு, ஓகேவா? நீ இல்லாத போது இவன் மத்த ஸ்பேஸ்ல எல்லாம் கெட்ட வார்த்தையே பேசிட்டு இருக்கான். அது என்ன உனக்கு ஒரு நியாயம் இவனுக்கு ஒரு நியாயம்? அவன் ஒரு சபதம் எடுத்திருக்கான், உங்களுக்கு தெரியாதா? நீ வாமாமே, நீ வந்து 2 கேபி சொல்லிட்டு போயிடு முஸ்தபாவை. அவன் அவன் தான் மனசு சபதம் திருப்தியா எடுத்திருக்கானே. கெட்ட வார்த்தையே பேச மாட்டான்னு சபதம். ஆனா சொல்லிட்டு அவனே பேசிடுவான். வெக்கப் கேட்டவன். சரி, அடுத்ததுப்பா. ஐயோ, நீங்க என்னையா பேசவே மாட்டீங்க? நான் பாட்டு டாபிக் எடுத்து கொடுக்குறேன். இல்ல இதுக்கு நான் வேற ஏதாவது பேசு. சினிமால எது எவ்வளவு கலெக்ஷன், அதுதான் நானும் சொல்றேன், வேற ஏதாச்சும் பேசுங்க. நான் அதுக்குதான் டாபிக் இதுல ஆயிக்கு. மற்றபடி இந்த இதுல வேற எல்லாம் பேச நான் ஒரு டாபிக் எடுத்து கொடுத்துட்டேன், முடிஞ்சிருச்சு டிஸ்கஷனு. இப்ப அடுத்தது நீங்க யாராச்சும் எடுத்து கொடுங்க. பூமர் அங்கிள் சும்மாவே உட்காந்துட்டு இருப்பாரு. டேய் சங்கி பயலே, சும்மா சையது கட்டலாம். ப்ரோ, சொல்லு சக்தி சொல்லு. எனக்கு உங்க மேல வருத்தம். என்ன ஹரிஷ் வருத்தம்? பாலாஜி நீங்க அப்படி அப்படி தவறுதலா திட்டி இருக்க கூடாது, ரொம்ப தப்பு. என்ன திட்டினாரு? என்ன நான் எங்க திட்டினேன்? அடுத்த முட்டாப்பா டாபிக் எனக்கு ஆரம்பிச்சான்டா இவன். தப்பு வேற தப்பு ப்ரோ, நான் முட்டாள்தனமா பேசிட்டு இருந்தா முட்டாப்பையன் தான் சொல்ல தப்பு. முடியும். ஹரிஷ் ப்ரோ நீங்க திருப்பி கேளுங்க சம்பந்தம் ப்ரோ, இல்ல, நான் இல்லாம இதுல என்ன சம்பந்தம் இல்ல. முட்டாள்தனம் எனக்கு புரியலையே. ஆமா முட்டாளாதான், முட்டாள் மாதிரி தான் நீ கேள்வி கேட்ட. அதனாலதான் நான் சொன்னேன். நீ தப்பா எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அதை பத்தி அதுக்கு பிரச்சனை முன்னாடி இல்லை. சொன்ன பதிலுக்கு தான் இந்த கேள்வி கேட்டேன். அதுக்கு முன்னாடி இல்லம்மா, நான் என்ன பதில் சொன்னேன்? இல்ல என்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொன்னேன், அது சொல்லுங்க. அதுக்கு முடிஞ்சிருச்சு, அதை சொல்ல விட்டுட்டேன் ஃப்ரீயா. ஆனா அதுக்கப்புறம் வாக்கு கொடுத்தா அதுக்கப்புறம் மாறுவாரா அப்படின்னு என்னமோ ஒரு டைட் பொசிஷன்ல போடுற மாதிரி பிரில்லியண்டா கேள்வி கேட்கற மாதிரி ஒரு முட்டாள்தனமான கேள்வி பிரில்லியன்ட் தான் கேட்டேன். அது. வாக்கு கொடுத்தா மாறுவாரா அப்படின்னு. சினிமா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதாச்சும் அதுல அக்னிமானுக்கு என்னென்ன கான்பிடன்ஸ் தளபதி என்னென்ன சொன்னதுனால அப்படியே 2 இன்டர்லிங்க் பண்ணி தான் கேட்டேன். இல்ல அதாவது இன்டர்லிங்க். ஆனா அத வாக்கு அது கொடுத்தா பொய் சொல்வாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வச்சா தெரியுமா? வாக்கு கொடுத்துட்டா பொய் மீறுவாரா? அது ரொம்ப சொல்லுவாரெல்லாம் சொல்லல. அதான் வாக்கு நான் கொடுத்துட்டு கொடுத்த என்னோட ஒப்பீனியன் படி மீறுவாரானா நான் அதான் கொஸ்டின் அர்த்தம். கேட்டேன். வாக்கு கொடுத்து மீறுவானா அதுதான் அர்த்தம். அது எனக்கு ஹரிஷ் என்னடா கேட்ட? இல்ல படத்தை பத்தி இல்ல பேசிட்டு நானே சுரேஷ், சொல்லிடுறேன். இவரு இரு முஸ்தபா சையது. கேட்டதுக்கு நான் வந்து 26ல வந்து கட்சியை வந்து தேர்தல்ல இது பண்ணணும். ஆனா 31ல தான் அவர் பாலிடிக்ஸ் வரணும். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நெல்சனோட படம் இல்ல பண்றேன்னு நீ ஒத்துக்கிட்டாரு. சொல்றது கூட நடக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா எல்லாமே அவர் கையில தான் இருக்கு இப்போ. என்ன அது கடைசி என் வரைக்கும் ஒப்பீனியன். கடைசி வரைக்கும் நான் என்ன பேசிட்டு இருந்தேனோ அதுக்கு என்னன்னு நீங்க இப்ப கேட்டீங்க, அதை சொல்லல அவன். நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு தெளிவா. இருங்க சைது ப்ரோ, அடுத்ததானே வரேன். அவர் வந்து 2 வாக்கு கொடுத்திருக்காரு. நெல்சனோட படம் பண்றேன், அடுத்து அட்லி SRK தளபதி அந்த ப்ராஜெக்டும் நீ பண்ணு உன்னால முடியும்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த 2 ப்ராஜெக்ட் இருக்கு, அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு தான் கேட்டேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அது வந்து சீரியஸா தான் இருக்கும். ஒரு சில விஷயம் சீரியஸா சொல்லிட்டாருன்னா இட் வில் ஹேப்பன் ஃபார் ஷோர். ஆனா அது எப்போ நடக்கும், எப்போ மெட்டீரியலைஸ் ஆகும் நம்ம யாருக்கும் தெரியாது. சுரேஷ் ஆனா அது ப்ரோ, கண்டிப்பா இருக்கு லைன்ல. நீங்க இப்படிதான் தப்பா சொல்லுவானுங்க. இதுக்குதான் நான் பேசுறது. நான் நிறைய பேசலாம், குறுக்கிடுற மாதிரி உங்களுக்கு தோணலாம். இந்த 2 படம் நடக்குமான்னு தான் கேட்டேன். இருடா, அவரும் வாக்கு கொடுத்திருக்காருன்னா பசங்க அவங்களுக்கு என்ன ஆசைன்னா தளபதி படம் நடிக்கணும், அவ்வளவுதான். அது ஓகேங்க. ஸ்டேட்மெண்ட் உங்க ஆசைக்காக ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. நான் சொல்லிக்கிறேன். பெரிய வார்த்தைடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம பசங்க தானே. ஆமா, அதாவது சையது ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. சையது ப்ரோ ஒரு நிமிஷம் பேசி சுதீப் இல்ல அது இல்ல, இது வேற விஷயம். ஒரு நடுவுல ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வந்திருக்கு. சுதீப் கிஷான் இருக்கார்ல, சந்தீப் கிஷான் ப்ரோ, நான் வந்து தமிழ்ல போட்டதை படிச்சுட்டேன். அப்படி தமிழ் படிக்க வர சாரி. அவன் தான் வந்துட்டு படத்துல நடிக்கிறானா, கன்ஃபார்ம் பண்ணிருக்கான். தளபதி 68 கோட். ஆமா, ஓகே கோட்ல வந்து அவர் தான் நடிக்கிறாப்லையாமோ? வில்லனா பண்றாரு அவரு? இல்லனா என்னன்னு தெரியல. ஆல்ரெடி இந்த அஜ்மல் தான் இருக்கான். சந்தீப் கிஷான் இவன் தானே,
இப்ப கூட மைக்கேல் ஹீரோ கேப்டன் மில் நடிக்கிறானே அவன் தானே? மைக்கேல் ஹீரோ மைக்கேல் ஹீரோ கேப்டன் மில்லர் நடிக்கிறாப்ல. நம்ம ஃப்ரெண்டு தான், முன்னாடி நானும் அவனும் ஒரே இதுல படிச்சோம். மாநகரம்ல மொட்டை அடிச்சுட்டு வரடா அவன் தான்டா. அதுலனா செம்மையா நடிச்சிருந்தான் ப்ரோ. ஆமா, ஆசிட் உடைக்கிற சீன்ல நல்லா இருக்கும். அந்த மாதிரி உடைக்கண்டா விட்டப்பா உனக்கு. உங்களுக்கு என்னையா என் மேல காண்டு? தினம் தெரியலடா சங்கி, உன பார்த்தாலே வெட்டலாம் அப்படியே அடிச்சு சங்கின்னு சும்மா சரி சும்மா சாயது ப்ரோ பஞ்சாயத்தை தீர்த்து வைங்க சுரேஷ் ப்ரோட்ட. அதான் அது ஒண்ணும் இல்ல, நிச்சயமா அது தவறு செய்யுது bro. நீங்க அப்படி ஹரிஷ் எப்பயுமே பேசியிருக்க இவ்வளவு கூடாது. பேச மாட்டியே. படம் இன்னைக்கு இதை திடீர்னு பத்தி வந்து கேட்கும்போது சுரேஷ் ப்ரோ அவங்க என்ன இந்த பசங்க கேட்டாங்கன்னா, எடுத்த உடனேவே இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போது சரி ப்ரோ ஒண்ணு கேட்குற சொல்லுங்க, தளபதி வாக்கு கொடுத்துட்டா அதை மீறி வர என்னன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா சொல்லி இப்படி கேட்டா மொட்டையா கேட்டா இல்ல அவர் ஒரு விஷயத்துல வாக்கு கொடுத்துட்டா மீறி வர அப்படின்னு கேட்டாங்க. அப்பமும் நான் திரும்ப கேட்டேன், கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா சொல்றா, இப்படி ஒன்லைனா கேட்டா அது இல்ல பொதுவா சொல்லுங்க. அவரு வாக்கு கொடுத்துட்டா எப்படி மீறுவாரு, வாக்கு கொடுத்தா இது பண்ணுவாரு. அப்ப அவர் 2 வாக்கு கொடுத்துருக்காரு, அப்ப இந்த படம்லாம் இருக்கும் தானே, அது எப்படி நீங்க வந்துட்டு அப்போ அந்த 2 வாக்கும் மனோஜ் பரமஹம்சா சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்னாங்க. நெல்சனோட அனதர் மூவி ஒன்று இருக்குது, ஐ எம் டூயிங் ஒன் மோர் மூவி வித் நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீஸ்ட் சக்சஸ். இன்னொன்னு அட்லி கிட்ட ஸ்கிரிப்ட் எழுத சொல்லுது. அப்ப நான் சொன்னேன் அது வாக்கு கிடையாதுடா, மனோஜ் பரமஹம்சாவுடைய ஸ்டேட்மெண்ட் வேணா நான் ஏத்துக்கிறேன், ஏன்னா அது அனௌன்ஸ்மெண்ட்டாவே லிட்டரலி விட்டு அட்லி கிட்ட வந்துட்டு அப்படி ஒரு இது நம்மளுக்கு அமையும் பட்சத்தில் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ மீன் நீ கிராக் த ரைட் ஸ்கிரிப்ட் ஃபார் போத் ஆஃப் அஸ், இது உனக்கு ஏதாவது நல்லதா தோணுச்சுன்னா அது எங்க 2 பேருக்குமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அப்போ அதுல நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது, இது இருக்குது, ஷாருக் கான் ஒத்துக்குன்னு இவரப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து பெரிய அட்லி கூட தளபதி இன்னொரு மூவின்னு நார்மலா சொல்லியிருந்தா கூட நான் அதை சொல்லியிருந்திருக்க மாட்டேன். ஸோ இந்த ஷாருக் கான் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு கொடுத்துட்டாருங்கிற லிஸ்ட்ல. அப்ப நான் சொன்னேன் உனக்கு அந்த ப்ராஜெக்ட் அமையணும்னு ஆசை இருக்குது, எனக்கு அதுக்காக அவர் வாக்கு கொடுத்துட்டாருங்கிற மாதிரி ரொம்ப இக்கட்டான இதுல கொண்டு வந்து நிப்பாட்டாத, வாக்கு கொடுத்துட்டா மீற மாட்டாரு அந்த மாதிரி சொல்லாத அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதான் வாக்கு அதுக்கு இவ என்னென்னலாமோ இது பண்றான். நெல்சன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அட்லி அந்த நம்பிக்கையெல்லாம் இங்க புடலங்காலம் இங்க பேச்சு கிடையாது. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ல நம்ம எடுத்து பார்க்கும்போது மனோஜ் பரமஹம்சாவுடைய ஸ்டேட்மெண்ட் டிக்கு, அது ஒரு ராக் சாலிடான ஸ்டேட்மெண்ட்டா இருக்குது. இது வந்துட்டு அட்லி எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணுங்க, நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஒர்க் ஆச்சுன்னா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து இது வாக்கு நீங்க இல்ல நீங்க வந்து அட்லியோட பேச்சை திருத்தி பேசுறீங்க, இன்டர்பிரேட் பண்றீங்க. நான் சொல்றேன் அட்லி கரெக்டா சொன்னதை. அவன் என்ன சொன்னான்னா, என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருந்தப்ப ப்ரோ இருங்க விட்டப்பா ப்ரோ இருங்க நான் சொல்றேன். என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு நான் கூப்பிட்டுருந்தேன். அப்ப அவங்க வந்தப்ப ஷாருக் சாரும் தளபதினாவும் தனியா போய் பேசிட்டு வந்தாங்க. அவங்க பேசிட்டு வந்து என்கிட்ட சொன்னது என்னன்னா, நீ ஒரு கதை எழுது எங்க 2 பேருக்கும், அது நாங்க பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் அவன் சொன்னான். ஓகேவா, நீங்க வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்லாம் சொன்ன. நீங்க போய் பாருங்க, நான் ஏன் பார்க்கணும், நான் கரெக்டா இப்ப கூட பார்த்துட்டு தான் வந்தேன் நான். நீங்க போய் பாருங்க, அவன் 3 இன்டர்வியூல அதை பத்தி சொல்லியிருப்பான். நீங்க கதை எழுதுங்க, நாம வந்துட்டு சீரியஸ்லி உனக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்பா சொல்லிட்டோம், சொல்றான் அட்லியே சொல்றான், அந்த கதை ஒர்க் அவுட் ஆகணும், அவங்க 2 பேருக்கும் பிடிக்கணும், ஸோ பிடிக்கும் பட்சத்தில் அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இது வாக்காவாது. அது அட்லி ஓவர் கான்ஃபிடன்ஸா இல்லன்றது குறிக்குது. கேக்குதாடா ப்ரோ கேக்குது ப்ரோ, எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குது ப்ரோ. என்னன்னா அது நடக்கும், எப்ப நடக்கும்னு தெரியாது. 2 பேருமே வாக்கு கொடுத்துட்டாங்க, அது நிறைய விஷயம் இருக்குது பிஹைண்ட். ஓகேவா, அது நடக்கும்போது நடக்கும். ஆனா 70, 71, 72 அதெல்லாம் நமக்கு தெரியாது. பண்ணீங்களா 2 பேரும் வாக்கு கொடுத்துட்டானுங்க சுரேஷ். அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூ படி அவர் வாக்கு எல்லாம் கொடுக்கல. இல்ல சையது ப்ரோ, நீங்க மட்டும்தான் அது வாக்கு இல்லன்னு சொல்றீங்க. சொல்றாருன்னா சையது ஒரு விஷயம் அவர் வந்து கூப்பிட்டு சீரியஸா சொல்றாருன்னா he is interested. ஓகேவா, இல்லைன்னா சொல்ல மாட்டாரு அவரு. நிறைய படம் நடக்குங்க, நிறைய இது அந்த மாதிரி நடந்திருக்குது. அதெல்லாம் அமையணும், அது எல்லாத்தையுமே வாக்கு கொடுத்துட்டா போய் சொல்றாரு. உங்களுக்கு அமீரும் அட்லியும் ஒன்னா ப்ரோ? 3 படம் பண்ண அட்லி அமீர் கூட ஒரு படம் கூட பண்ணல.
அவர் இப்ப இல்ல இல்ல புது டைரக்டர், இப்ப ஃபர்ஸ்ட் படம் பண்ண இப்ப டாடா படம் டைரக்டர் போய் அப்ரிஷியேட் பண்ணா கூட தான் எனக்கு ஒரு படம் எழுதிட்டு வாங்க பாக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதெல்லாம் நாங்க எடுத்துட்டு வரல சையத் ப்ரோ. அட்லி டிஃபரெண்ட், அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இல்ல ப்ராஜெக்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாரும் இன்வால்வ் ஆயிருக்காரு. எல்லாமே ஃபால் இன் அந்த பிளேஸ்ல ஸ்டாரும் வந்துட்டு சேர்த்து தானே சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டார் சொல்லியிருக்காரு. மட்டும் என்ன இல்ல ஒத்துக்காமையா என்னால சொல்லியிருக்காரு? வாக்கு கொடுத்துட்டாருன்னு என்னால எடுத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. என் பாயிண்ட கேட்டீங்க, நான் என் பாயிண்ட சொல்லிட்டேன். வாக்கு கொடுத்துட்டு மீறுவாரான்னு என்கிட்ட 2 கேள்வி வச்சீங்க. அதுல ஒரு கேள்வியே நான் வாக்குன்னு அது எடுத்துக்கிறேன், இன்னொரு கேள்வி வாக்குன்னு சொல்றேன். எடுத்துக்காத சையத், ஓகேவா? அவருக்கு இஸ் இன்ட்ரெஸ்டட், ஓகேவா? அது எப்போ வேணா நடக்கலாம். இன்ட்ரெஸ்ட் வேற வாக்கு வேற. இவன் கேட்டான் கரெக்டா, நீங்க சொல்றது மாதிரி தீன பாண்டு பத்திரத்துல மெட்டிகுலஸா கையெழுத்து போட்ட கேட்டான். மாதிரி சையத் ப்ரோ முதல்ல கேட்டப்ப அந்த அவர் மாதிரி முடிவு கேட்டான். பண்ணிட்டாருன்னா வாக்கு பாண்டு கொடுத்துட்டாருன்னா 2 பத்திரத்துல வார்த்தை யூஸ் பண்ண ப்ரோ. ஆமா பாண்டு பத்திரத்துல கையெழுத்து போட்ட மாதிரி கேள்வி இல்ல இல்ல கேட்டான். அப்போ when ஹரிஷ் his பாலாஜி question ப்ரோ, is இப்போ meticulous, my answers வாக்கு should also be கொடுத்தாருன்றீங்க meticulous. இல்லையா, வாக்கு கொடுத்தாருன்றீங்க இல்லையா? இப்போ ஓகே, அட்லி வந்து கதை சொல்றான். அப்ப அந்த கதை அவருக்கு பிடிக்கலன்னா அது அப்போ டிராப் ஆயிடுச்சுன்னா வந்து அப்போ என்ன மாதிரி அது இல்ல ப்ரோ என்ன சஞ்சு சஞ்சு ப்ரோ, ப்ரோ, நான் அதுக்கும் அதுக்கு முதல் தான் சொன்னேன், ஹரிஷ் எனக்கு பாலாஜி அட்லி மேல கேட்டாரு. நம்பிக்கை இருக்கு, அட்லி நெல்சன் ஸ்டோரி சொல்லி நெல்சன் வந்து நீங்க ஓகே சொல்லிடுவாருன்னு நினைக்கிறீங்க, ஆனா அட்லி ஓகே சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறீங்களான்னு தான் அவர் கேட்டாரு. அததான் அவரும் கேட்டாரு சஞ்சு ப்ரோ. நெல்சன் கரெக்டா கொடுத்துருவான் படத்தை, ஆனா அட்லி அங்கதான் கொடுக்க டிஃபரன்ஸ் மாட்டான்னு இருக்குது. நினைக்கிறீங்களா அங்கதான் அப்படின்னு தான் டிஃபரன்ஸ் கேட்டாரு. இருக்குது. அங்கதான் டிஃபரன்ஸ் இருக்குது. நெல்சனோட அனௌன்ஸ்மெண்டே பண்ணிட்டாரு. அப்ப மேபி சரி ஏதாவது சையத் ப்ரோ, சரி கேட்டு சையத் ப்ரோ, இப்ப நெல்சனோட அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா அவன் கதையே எழுதலைன்னா சரி நீ வா படம் பண்ணலாம் அப்படின்னு அவர் பண்ணுவாரு. எனக்கு அது மட்டும் சொல்லுங்க. அது தெரியல எனக்கு, ஏன் அனௌன்ஸ் பண்ணாருன்னு தெரியல. மனோஜ் பரமஹம்சாட்ட தான் நீ கேட்கணும். நான் அனௌன்ஸ் பண்ணாருங்கிற அந்த ஒற்றை ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு நான் சொல்றேன். இல்ல சையத் ஒரே இல்ல நிமிஷம். அதே மனோஜ் மாதிரி வந்து என்ன சொன்னாரு அதை நீ மட்டும் வந்து ஷார்ட்டா ஸ்டோரி சொல்லுங்க. எழுதிட்டு வா, நல்லா இருந்தா எடுக்கலாம்னு நான் சொல்லலையே. சொல்றேன் சுரேந்தர் ப்ரோ, மனோஜ் மனோஜ் என்ன பரமஹம்சா நீ சொன்னாருன்னா, ஸ்டோரி எழுது, நம்ம பண்ணலாம் தானே சொன்னாரு. அது அது மனோஜ்கிட்ட டிஃபரெண்ட்லாம் கிடையாது, கிடையாது. அது அட்லீட். இல்ல இருங்க சுரேந்தர் ப்ரோ, இல்ல மனோஜ் பரமஹம்சா என்ன சொன்னாருன்னா, நாங்க வந்து இந்த இது லியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ எடுத்தப்ப விஜய் சார் வந்து ஒரு தடவை எங்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு பீஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம். அது வந்து எங்களுக்கு பீஸ்டுக்காக கொடுத்த பார்ட்டி இல்ல, நான் அடுத்த படம் நெல்சனோட ஒரு படம் பண்றேன், கன்ஃபார்ம் பண்றேன், ஓகே ஓகே. அதுக்கு அதை அனௌன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த பார்ட்டி வச்சேன் அப்படின்னு சொல்லி தளபதி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொன்னாரு. சோ அது வந்து அதே மாதிரி இப்ப அட்லி கொடுத்த வாக்கு மாதிரி தான் இதுவும் கண்டிப்பா பண்ணுவாரு. பட் வந்து அது நெக்ஸ்டா இல்லையானா அவர் சொல்ற ஸ்டோரி இவருக்கு இல்ல பிடிக்கணும், ப்ரோ, அதை இப்ப பேஸ் பண்ணி தானே. நெக்ஸ்ட்னே பேசல ப்ரோ. பட் சையத் ப்ரோ என்ன சொல்றாரு, அட்லியோட பண்ணுவாருன்னா சொல்ல முடியாது, பண்ணலாம் மாட்டாரு, அதெல்லாம் சும்மா கண் தொடைப்புக்கு சொல்றது அப்படிங்கிறாரு. பண்ண அமெரிக்கா கூட மாட்டாருன்னு தான் சொல்லி இருக்காரு பண்ண மாட்டாருன்னு அப்படிங்கிறாரு. நான் சொல்ல வரல, பண்ண மாட்டாருன்னு. இஃப் திங்ஸ் ஆல் எவ்ரிதிங் புட் டுகெதர் ஃபால் இன் ரைட் பிளேஸ், சக்தி இட் மைட் பண்ண ஹேப்பன். மாட்டாருன்னு இல்லடா. இப்போ ஓகே, அவர் ஒரு கதை ஓகேப்பா நீ ஒரு கதை எழுதிட்டு வான்றாரு. அந்த கதை எழுதிட்டு போய் கொடுக்கும்போது அந்த கதை நல்லா இல்லைன்னா டிராப் தான் பண்ணி ஆகணும். ஓகேப்பா நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன், பரவாயில்ல, கதை மொக்கையா இருந்தாலும் நான் பண்ணுவேன், அப்படிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. ப்ரோ புரியுதா? நீங்க ஆர்ஜே மொக்கையா பாலாஜி இருக்குங்கிறீங்க, சரி அந்த அது படம் நெல்சனா நல்ல இருந்தாலும் சரி, நல்ல அட்லியா இருந்தாலும் சரி. நல்ல ஸ்கிரிப்டா நெல்சன் இல்ல இருந்துச்சுன்னா இல்ல என்ன இப்போ பண்ணுவீங்க? மனோஜ் பரமஹம்சா சொல்றாரு இல்லையா, நெல்சனுக்கு இன்னொரு கதை இன்னொரு படம் பண்ண சொல்லியிருக்காரு சொல்றாரு இல்லையா. இப்போ நெல்சன் ஒரு கதை எடுத்துட்டு போறான், ஓகேவா, ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்லைன் எடுத்துட்டு போறான். அந்த 2 ஒன்லைனுமே அவருக்கு பிடிக்கலன்னா அவர் வந்து பண்ண மாட்டாரு. புரியுதா? நான் வந்து மனோஜ் பரமஹம்சாக்காக நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து இது இல்ல இவருக்காக ப்ரோ, சொல்லியிருக்கேன், நான் படம் அப்படி பண்ண சொல்லல. மாட்டாரு. நீங்க நெகட்டிவா யோசிக்கிறீங்க. அவங்க அதை வந்து இப்ப நெல்சனுக்கு அது ஒரு பெரிய சான்ஸ், செகண்ட் சான்ஸ் தளபதி கொடுத்துக்காருன்னா அவன் அவரை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி தான் கதையை எடுத்துட்டு போவான். அந்த மாதிரி நீங்க அதான் சொல்லுங்க. சொல்றேன். அது அந்த அப்ப வந்து ஸ்டோரி எல்லாமே கரெக்டா ஆன் பிளேஸ்ல இதாச்சுன்னா கண்டிப்பா படம் பண்ணுவாரு, ஓகேவா. ஆனா வந்து அவர் வாக்கு கொடுத்துட்டாரு அதுக்காக படம் பண்ணுவாரு, அதெல்லாம் அது அது வந்து அது தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஓகேவா. ப்ரோ அது நான் நம்ம இப்பயும் சொல்லவே சொல்றேன், முடியாது. வாக்கு கொடுத்ததுக்காக படம் பண்ணுவாருன்னு சொல்லல ப்ரோ. இப்போ பேசின எல்லாருமே அப்படிதான் சொல்றீங்க, வாக்கு கொடுத்துட்டாரு, அவர் வந்து அந்த அட்லி வந்து கதை சொன்னா அவர் பண்ணுவார் அப்படிதான் சொல்றீங்க. அட்லியா இருந்தாலும் ராஜமௌலியா இருந்தாலும் ராஜமௌலியே ஒரு குப்பை கதையை சொன்னா அந்த கதையை சொல்லுவாரு. இன்னொன்னு எப்படின்னா, நான் ஏன் இதுல வந்துட்டு ரொம்ப பெரிய ஆர்கியூமெண்டா பேசுறேன்னா, இவனுக்கு கேட்கும் போது ஏதோ லாக்கு போடுற மாதிரி, கெடுக்குப்பிடி போடுற மாதிரி அந்த டோன்லயே தான் ஆரம்பிச்சானுங்க கேள்வியை. வாக்கு கொடுத்துட்டா மீறுவாரா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சானுங்க. அப்ப நாமளும் அவ்வளவு டீட்டெயில்டா பேச வேண்டியது இருக்கிற மாதிரி தோணுச்சுனால நம்மளும் அதுல இருக்கு, அதை வாக்குன்னுலாம் எடுத்துக்க முடியாது. நீ கேஷுவலா கேட்டுன்னா நடக்கும்பா, வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லி. சரி, அந்த 2 டைரக்டருக்கும் இஸ் இன்ட்ரெஸ்டட் அண்ட் வில்லிங் டு டூ ஃபிலிம், அவ்வளவுதான்.
அது வந்து எந்த ப்ராஜெக்ட் எப்படின்லாம் தெரியாது. அதே மாதிரி அவங்க ஒரு ஸ்டோரி கொண்டு போறாங்க அப்படின்னா அது பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். அடுத்த ஸ்டோரி இது பண்ணு, டெவலப் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். இது வேத வாக்கு மாதிரி. இப்ப நான் உனக்கிட்ட அடுத்த படம் நீ தான் என் டைரக்டர் அப்படியெல்லாம் அவர் வந்து யாருக்கிட்டையும் ஆஹ் சொல்லியிருக்க மாட்டார். இல்ல இத அதான் அந்த பத்தி நான் வேத அன்னைக்கு வாக்கு மாதிரி பேசுறது தான் இத பத்தி நான் அன்னைக்கு சொன்னதுக்கு தான் என்ன போட்டு எல்லாம் அடிச்சாங்க. வெங்கட் பிரபுவும் பரதனும் என்ன நான் ப்ரோ இந்த சொன்னீங்க? மீனிங்ல தான் சொன்னேன். வாக்கு கொடுத்துட்டா கண்டிப்பா பண்ணுவாரு அப்படின்னு. ஓ நீ இல்ல சொன்னது இப்போ படம் சைடா இல்ல எடுத்தது. இப்படிதான் ஆரம்பிச்சது. கண்டிப்பா வாக்கு கொடுத்தா பண்ணுவாரு. சக்தி, நீ அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா, அந்த பாப்பாக்கு வந்து ஓகே சொல்லிட்டாரு. ஓகே அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த ஸ்டோரிக்கு அந்த பாப்பா வந்து கரெக்டா இருக்குமா, அதுக்கு வந்து டைரக்டர்ஸ் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு வந்து அந்த பாப்பா நடிச்சா நல்லா இருக்குமா, இல்ல வேற சரி, இல்ல யாராவது இல்ல வந்து நான் இருந்தா இல்ல அதாவது நீங்க